ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். மினி விலாக்லாம் இல்லைங்க. அதாவது ரவா தோசை தான் செய்வோம். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவா தோசைன்னு நம்ம என்ன மைண்டுக்கு வரும், ரவை தான் நிறைய இருக்கும் அப்படின்ற மைண்ட் தான் இல்லைங்களா. ஆனால் அப்படி இல்லாமல் 1 கப் ரவைக்கு 2 கப் மைதா மாவு, 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நான் இப்போ 1த்துக்கும் 4 + 1 5 டம்ளருங்களா, இது தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா மோர் பதத்துக்கு நல்லா கலக்கிக்கணும். இதுக்கு மசாலா வந்து பச்சை மிளகா, இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துட்டு, ஜீரகம், மிளகு, இதை மிளகும் முழுசாக போட்டுட்டு தேவைன்னா நம்ம கேரட் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் போட்டால் நீர்த்துறோன்ட்டு நான் வெங்காயம் போடலைங்க. கேரட் மட்டும் சேர்த்து இந்த மாவு வந்து தயிர்லாம் ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடணும். ஒரு 1/2 அன் ஹவருக்காவது ரவை எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரவை தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா செமையாக வரும். என்கிட்ட வந்து இந்த கல்தவா மாதிரி தான் இருக்குது. அதனால் அப்படியே ஏன்னா அது விட்டோன்னே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஓடும். இது வந்து ஒரே இடத்துல கும்பலாக நிற்கும். அது ஒன்று தான் ப்ராப்ளம். நல்லா இது 2 தோசை வேகிற அளவுக்கு 1 தோசை வேகும். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். வெங்காயம் நான் வந்து இது பண்ணியிருக்கேங்க. இப்படி தான் தோசை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ரவை தோசை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.